வணக்கம். நான் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன். கலைஞரின் வரலாற்றை மீண்டும் தொடர்வோம். 1991 மே மாதம் நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் திமுக கழகம் தோல்வி அடைந்தது. அதிமுக ஆட்சியை பிடித்தது. ஜெயலலிதா முதலமைச்சர் ஆனார். 1996 மே மாதம் நடந்த தேர்தலில் திமுக கழகம் மகத்தான வெற்றி பெற்றது. கலைஞர் 4வது முறையாக முதலமைச்சர் ஆனார். 20ஆம் நூற்றாண்டு முடிந்து 21ஆம் நூற்றாண்டு உதயமாகும் நேரத்தில் 1/1/2000 அன்று கன்னியாகுமரியில் அவர் திறந்து வைத்துள்ள 133 அடி சிலை, வள்ளுவர் சிலை, அவருக்கு உலகளாவிய புகழை தேடித்தந்தது. அரசியலில் பெரும் சாதனைகள் படைத்துள்ள கலைஞர் திரைப்படத் துறையிலும் தனது முத்திரையை ஆழமாக பதித்துள்ளார். 20 படங்களுக்கு கதை, திரைக்கதை, வசனம் எழுதிய அவர் 33 படங்களுக்கு திரைக்கதை, வசனம் எழுதினார். பராசக்தி, மனோகரா, மலைக்கல்லன், பூம்புகார், மருதநாட்டு இளவரசி, மணமகன், ராஜா ராணி, பாசப்பறவை முதலிய படங்களில் அவர் எழுதிய வசனங்கள் காலத்தை வென்று வாழ்கின்றன. 26 படங்களை அவர் தயாரித்துள்ளார். திருக்குறளுக்கு இவர் எழுதிய எளிய இனிய உரை மிகவும் புகழ்பெற்றது. குறளின் சிறப்பை விளக்கி இவர் எழுதிய குறளோவியம் இந்தியிலும் மொழிபெயர்க்கப்பட்டது. தன் சுயசரிதையை நெஞ்சுக்கு நீதி என்ற தலைப்பில் 3 நூல்களாக எழுதியுள்ளார். கலைஞர், கருணாநிதி, தயாளு அம்மாள் தம்பதிகளுக்கு மு.க. அழகிரி, மு.க. ஸ்டாலின், மு.க. தமிழரசு என்று 3 மகன்களும் செல்வி என்ற மகளும் உள்ளனர். கலைத்துறையிலும் கட்சி பணியிலும் கலைஞருடன் இணைந்து பணியாற்றி பின்னர் வாழ்க்கையில் இணைந்த ராஜாத்தி அம்மாளின் ஒரே மகள் கனிமொழி. ஓயாமல் உழைத்த இந்த சூரியன் 2018 ஆகஸ்ட் 7 மாலை 6:10 மணியளவில் மறைந்தது. மறைவிற்கு பின்னரும் அரசோடு போராடி மெரினாவில் அண்ணாவின் அருகில் தம்பி உறங்க சென்றார். ஓயாமல் போராடிய இச்சூரியன் நான் மறைய மாட்டேன் என்று கிழக்கிலேயே தங்குமிடத்தை அமைத்துக் கொண்டது. நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன். உன்னுடைய உயிரை அவன் கொண்டு போயிருந்ததற்கு எந்த முறையை கையாண்டிருப்பான் என்றால், பாடுதல் போல கைதொழுது ஏற்றி இறந்தென்று ஆகல் வேண்டும். தமிழ் புலவனைப் போல கைதொழுது ஏற்றி ஒரு இடத்தில் இறந்தல்லவா அவருடைய உயிரை பெற்று போயிருக்க வேண்டும். இறந்து கேட்டு பிச்சை, அவரிடத்துல உயிரை பிச்சை கேட்டு எடுத்து போயிருப்பான் என்று எப்பொழுது அந்த பிச்சையை கொடுத்தானாம்? தமிழுக்காக, தமிழ் புலவனுக்காக அந்த பிச்சையை கொடுத்தான், உயிரையே கொடுத்தான் என்றால், அப்படி உயிரை கொடுக்கிற ஒரு காலம் வரை நேரத்திலே கொடுப்பேனே அல்லாமல் வேறு யாருக்கும் தரமாட்டேன். அந்த உயிர் நிச்சயமாக நீங்கள் எண்ணுகிறபடி 100 ஆண்டுக்கு மேலும் இருக்கும். அதற்குள்ளே கொடுக்க வேண்டுமே என்றால் அது தமிழுக்காக, தமிழருக்காக, தமிழ்நாட்டுக்காக, தமிழ் கலைக்காக, தமிழ் பண்பாட்டுக்காக, தமிழ் இலக்கியத்திற்காகத்தான். நிச்சயமாக கலைஞரே, நாங்களும் உயிர் கொடுக்க தயார்தான் உங்களின் அழகிய தமிழுக்காக.